இன்றைய நாள் 8/5/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மாலை ஒன்றுமில்லை. ரகுகாலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 5:54. கரணம் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 3:16 வரை. ஏகாதசி பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 11:23 வரை. உத்திரம் பின்பு ஹஸ்தம். யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை. அமிர்த யோகம் பின்பு இரவு 11:23 வரை. மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:23 வரை. அவிட்டம் பின்பு சதயம். மேஷராசி நேயர்களை, எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும். கௌரவங்கள் மேலோங்கும். ஆசைகள் நிறைவேறும். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்கநிலை விலகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நினைத்தது நிறைவேறும். பரணி ஆசைகள் நிறைவேறும். கிருத்திகை மனக்கசப்புகள் நீங்கும். ரிஷபராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். கௌரவங்கள் கூடும். வியாபாரத்தில் இடமாற்றம் கிடைக்கும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் அதிகமாகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை தடைகள் விலகும். ரோகிணி ஆதரவுகள் கூடும். மிருகசிரிஷம் பொருள் வரவுகள் மேலோங்கும். மிதுன ராசி நேயர்களே, எதையும் சமாளித்து வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். கௌரவங்கள் மேலோங்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மற்ற ஊழியர்களின் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும். பணியில் இருந்து வந்த தேக்கநிலை நீங்கும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரிஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை மகிழ்ச்சியான நாள். புனர்பூசம் ஆர்வம் உண்டாகும். கடகராசி நேயர்களை, எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கூடும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் கூடும். மனதிற்கு பிடித்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வயதானவர்களின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆதரவான நிலை அமையப் பெறுவீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நிதானம் தேவை. பூசம் நினைத்தது நிறைவேறும். ஆயில்யம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சிம்மராசி நேயர்களே, வீட்டில் கடமைகள் அதிகமாகும். நிம்மதியான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். பணியில் பலமான நிலை உருவாகும். வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும். சாதகமான நிலை ஏற்படும். வேகமாக செயல்படுவீர்கள். இதுவரை இருந்து வந்த கவலைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் கடமைகள் கூடும். பூரம் வளமான நாள். உத்திரம் நினைத்தது நிறைவேறும். கன்னிராசி நேயர்களே, புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எதிலும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வெற்றிகள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் தடைகள் விலகும். ஹஸ்தம் அனுபவங்கள் உண்டாகும். சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். துலாம் ராசி நேயர்களே, தேவையற்ற செலவுகள் குறைத்து கொள்வது நல்லது. திடீர் அலைச்சல்கள் உருவாகும். வீட்டில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் நிதானம் தேவை. தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. உத்தியோகத்தில் வளர்ச்சிகள் கூடும். வியாபாரத்தில் யோசித்து செயல்படவும். மாற்றங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை அலைச்சல்கள் கூடும். சுவாதி நிதானம் தேவை. விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். விருச்சிகராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும். உடன் பிறந்தவர்களினால் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். சுபகாரி பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்கள் அதிகமாகும். வியாபாரத்தில் கடமைகள் மேலோங்கும். பணியில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விசாகம் கௌரவங்கள் கூடும். ஹனுஷம் நிதானம் தேவை. கேட்டை சேமிப்புகள் கூடும். தனுசு ராசி நேயர்களே,
பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். வீட்டில் நிம்மதியான நிலை ஏற்படும். குழந்தைகள் சுறுசுறுப்புடன் செயல்படுவார்கள். தொழிலில் வருமானம் கூடும். பணியில் லாபமான நிலை ஏற்படும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். தேகநலன் சீராகும். பணியில் முன்னேற்றம் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் பிரச்சனைகள் தீரும். போராடம் வருமானம் கூடும். உத்திராடம் வளர்ச்சிகள் உருவாகும். மகர ராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். செலவுகள் அதிகமாகும். எதையும் சமாளிப்பீர்கள். வீட்டில் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். வியாபாரத்தில் அனுபவங்கள் கூடும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளும் இனிதே நிறைவேறும். அலைச்சல்களினால் ஆர்வமான நிலை ஏற்படும். பணியில் முன்னேற்றம் கூடும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திராடம் தன்னம்பிக்கை ஏற்படும். திருவோணம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அவிட்டம் வளர்ச்சிகள் உருவாகும். கும்பராசி நேயர்களே, ஆர்வமான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள். சுற்றி உள்ளவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். கோபத்தை குறைத்து நிதானம் செயல்படுவது நல்லது. பணியில் அலைச்சல்கள் கூடும். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆடம்பர செலவுகளையும் குறைத்து கொள்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். சதயம் ஒத்துழைப்புகள் கூடும். புரட்டாதி வளர்ச்சிகள் அதிகமாகும். மீனராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த தேக்க நிலை நீங்கும். வருமானம் அதிகமாகும். பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி செலவுகள் கூடும். உத்திரட்டாதி தெக்க நிலை நீங்கும். ரேவதி ஆதரவான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.